அண்ட் ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த 2 லெஜண்ட்ஸ் இல்லாம இந்தியா ஃபேஸ் பண்ண போது எங்க வந்து இங்க ஏதாச்சும் வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா நமக்கு ஏதாச்சும் வந்து ஒரு பேக்லாஷ் அப்படின்னு பயத்தோட தான் நான் வந்து விராட் கோலி பாகிஸ்தான்னா தூங்கி அடிச்சுட்டு வந்தா கூட போய் அடிச்சுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு அந்த டீம் கூட மட்டும் எப்பவுமே பெஸ்ட்டை கொடுக்குற மனுஷன் அந்த மனுஷன். கிரிக்கெட்ல விளையாட்டுல அரசியல் இருக்கக்கூடாது, ஆனா அரசியல் விளையாட்டா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நாட்டுல வந்து எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்குது. இவங்க வந்து ஆபரேஷன் சிந்தூர் சொல்லிட்டு அவங்க அடிச்சாங்க, திருப்பி இவங்க பதிலடி கொடுத்தாங்க. இந்த பதிலடி தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து பயந்து பாகிஸ்தான் தான் உங்களுக்கு தெரியுமே, எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, நாங்க வந்து அடிச்சா இடி மிதிச்சா மிதி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க போவாங்க. ஸோ களத்துல சந்திப்போங்கிறது மாதிரி களத்துல சந்திச்சு களத்துலயும் அவங்கள ஒரு 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 சவால் இருந்தா தான் நம்மள வந்து அவளை வந்து சக போட்டியாளர்னு சொல்லுவோம். அங்க சவாலே விடலையே, சவடால் தானே விட்டாங்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷாம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில நடந்திருக்கு. இந்தியா வின் பண்ணுச்சு. முதற்கட்டமா உங்களுடைய பார்வை? சரி, நான் வந்து இது ஆபரேஷன் சிந்தூர் அந்த வின்னுக்கு அப்புறம் பாக்குறத விட கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் கழிச்சு ஒரு 2 மிக பெரும் அந்த ஒரு ஸ்டால்வர்ட்ஸ் 2 மிக பெரும் லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம் அவங்க இல்லாத ஒரு இந்தியன் டீம் வந்து பாகிஸ்தானை ஃபேஸ் பண்ணாங்க. அந்த ஒரு யூனிக்னஸ் வந்து நிறைய பேர் கவனிச்சாங்களான்னு தெரியல. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாங்கிற 2 ஆளுமை இல்லாம இந்தியா வந்து இறங்குது. இளங்கன்று ஒரு கேள்வி இருக்குல்ல சார். சரி, உங்களுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன் டிராவல் பண்ணி ஆகணும். இப்போ வந்து கிரிக்கெட் எப்பவும் ஒரே ஒரு ஜென்ரேஷனோட போக போறது கிடையாது. அண்ட் ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த 2 லெஜண்ட்ஸ் இல்லாம இந்தியா ஃபேஸ் பண்ண போது எங்க வந்து இங்க ஏதாச்சும் வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா நமக்கு ஏதாச்சும் வந்து ஒரு பேக்லாஷ் அப்படின்னு பயத்தோட தான் நான் வந்து ஒரு மேட்ச் வந்து அணுகிறேன். ஒரு இந்தியன் ஃபேனா இருந்தாலும் இந்தியா மேல ஃபுல் சப்போர்ட் இருந்தாலும் 2 மிகப்பெரிய வாழ்மை கிடையாது. இதுல குறிப்பிட்ட சொல்லணும்னா கிட்டத்தட்ட விராட் கோலி வந்து பாகிஸ்தான்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எனி கிவன் டே வந்து ஏறி போய் அடிச்சுட்டு வர ஆளு. கிட்டத்தட்ட 400 சொச்ச ரன் 500 சொச்ச ரன் பாகிஸ்தான் கூட T20 அடிச்சிருக்கிறாரு. அவருக்கு அதிகபட்சம் அவருக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் தான் இருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 100-150 ரன் தான் வச்சிருக்காரு. ஸோ ஒரு மலையளவு டிஃபரன்ஸ் இருக்க பிளேயர். T20 ஆடுறோம், அதுவும் கொஞ்சம் ஸ்பின்னு கண்டினியூஸா இருக்கு. துபாயில ஆடுறோம், மிகப்பெரிய ஆளுமை இல்ல, 2 ஆளுமை இல்லாம ஆடுறோம். ரோஹித் சர்மா விராட் கோலி 2 ஆளுமை இல்லாம ஆடுறோம். சோ நம்ம யங் கேர்ள்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு பயத்தோட தான் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் ஆஸ் யூஷுவல் எப்படி ஒரு ஆபரேஷன் செஞ்சு ஒரு வெற்றிகரமா ஒரு முடிஞ்சதோ அதே மாதிரி வந்து ஒரு 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 கம்ப்ளீட் ஒன் சைடட் கேமா போயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் வந்து அந்த ஒரு 80களில் 90களில் இருந்த அந்த ஒரு 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 ரைவல்ரி, ஒரு ஒரு அனல் பறக்கும் அந்த பாட்டுல உள்ளது, தீ பிடிக்கும் வெடி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி அனல் பறக்கிற மாதிரி இருக்க வேண்டிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என்னவோ 2010க்கு அப்புறமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சா என்னவோ வந்து உங்களுக்கு வந்து மழையில் நனைஞ்ச ஒரு பட்டாசு மாதிரி ஆயிருது. ஒண்ணு கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. நேற்று மேட்ச் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சுறுசுறுப்பா எதிர்பார்ப்பு இல்லாம, காரணம் விராட் கோலி இல்லாததா அல்லது ரொம்ப யங் டீம் இருக்கிறது தான் காரணமா? என்ன காரணம்? இது எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம டீம் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜெனரேஷன் தானும் டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்லுவாங்க. ஸோ அந்த டாமினேஷன் அப்படியே வந்து அடுத்த ஜெனரேஷன் பாஸ் அவுட் ஆகும். ஆஸ்திரேலியா அப்படிதான் வந்து வாழையடி வாழையா அவங்க டாமினேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் அந்த டிரான்சிஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணல. இன்னைக்கு எப்படி இருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்ரீலங்கா வந்து அந்த ஒரு 96ல கிடைச்ச அந்த ஹைப்புக்கு அப்புறம் எல்லாம் இருந்தாங்க. இந்தியா பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிரான்சிஷன் பெர்ஃபெக்டா பிளான் பண்ணிருக்காங்க தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு ஒரு கவாஸ்கர் கபில் தேவ் காலத்தில் இருக்கும் போதே அசாருதீன், நவ்ஜோத் சிங் சித்து, டெண்டுல்கர்னு சொல்லி உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ டெண்டுல்கர், டிராவிட், கங்குலி காலத்துல இருக்கும் போதே உங்களுக்கு தோனி, யுவராஜ் சிங் சொல்லி உள்ள வச்சாங்க. தோனி, யுவராஜ் இருக்கும் போதே உங்களுக்கு ரோஹித், விராட் கோலி உள்ள. ரோஹித், விராட் இருக்கும் போதே உங்களுக்கு சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ் அப்படி அடுத்தடுத்த KL ராகுல் அடுத்தடுத்த ஜெனரேஷன் கரெக்டா அந்த பேட்டன் கொடுத்துட்டாங்க. இது பேட்டிங்ல அண்ட் போலிங்லயும் கரெக்டா டிரான்ஸ்லேட் வந்துச்சு. இதே மாதிரி பாகிஸ்தான்ல உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கலதான் சொல்ல முடியும். இப்போ பாகிஸ்தான் நீங்க பாத்தீங்கன்னா இஜாஸ் அஹமத் எப்ப பார்த்தாலும் இந்தியா கூட அடிப்பாரு. சயித் அன்வர் சொல்லவே வேணாம். உங்களுக்கு 90s கிரிக்கெட்ல பார்த்த எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்கும் இந்த 2 பாகிஸ்தானி பிளேயர்ஸ் கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி போலிங்ல வந்துட்டா சக்லேன் முஷ்தாக் அவரோட பெஸ்ட்டை வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாரு.
சொல்லவே வேணாம் வாசிம் அக்ரம், வக்கார் யூனிஸ் எப்படி போடுவாங்கன்னு. சோ இதுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன் வரும்போது அந்த மாதிரி ஒரு டாமினேஷன் வருதான்னு பாத்தீங்கன்னா அங்கொன்னு இங்கொன்னுமா வராங்க. ஏதோ ஒரு பிளேயர் வருவாரு, ஒரு சீசன் ஆடுவார், அப்புறம் காணாம போயிரு. அப்படிதான் வந்தாங்களே தவிர அந்த ஒரு பயம், அந்த ஃபியர் ஃபேக்டர் வந்து இல்ல. சோ அப்படி ஃபியர் ஃபேக்டர் இல்லாதனால உங்களுக்கு T20 அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 2008க்கு மேல நம்ம T20s தான் நிறைய பாகிஸ்தான் கூட ஆடி இருக்கோம். T20 எடுத்து பார்த்தாலே 14 மேட்ச்ல 11 மேட்ச் வந்து இந்தியா தான் அடிச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு 14 மேட்ச் அவுட் ரைட்டா இந்தியா தான் வந்து 11 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அவுட் ஆஃப் 3 மேட்ச் தான் பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தான் பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஜெயிச்சாதான் அதிசயம். இந்தியா ஜெயிச்சா அது வந்து ஒரு சராசரி விஷயம். அப்படிதான் வந்து நம்ம வந்து இப்ப இருக்க அந்த 2K கிட்ஸ் அந்த IPL கிட்ஸுக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் ரைவல் இருந்துச்சு. நம்ம இதைதான் பேசணும். இப்ப பாகிஸ்தான் இப்படி தெரியுமா, இப்ப நம்மள வந்து பூமர் அப்படிங்கிற ஒரு சொல்லி நம்மள டேர்ம் பண்ணி வச்சிருவாங்க. சோ IPL கிட்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே வந்து மேட்ச் வந்து பாகிஸ்தான் அடிக்கிறதா ஒண்ணுமே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஃபுல் கிரெடிட்ஸ் இந்தியன் டீம் வந்து அவங்க ஆடின விதமும் சரி, எங்கேயுமே வந்து இந்த பாகிஸ்தானை மேல ஏறவே விடல. மொத்தமா இந்த டூத் பிரஷ் ஸ்குவீஸ் பண்ணி அந்த ஒரு ரன் அந்த மாதிரி புடிச்சு வந்து கடைசியில ஏதோ ஷைன் ஷா பிரீடிக்கு அவருக்கு வந்து அவர் இப்ப பேட்டரா மாறிட்டான்னு நினைக்கிறேன். போலிங்க மறந்து பேட்டரா மாறிட்டான்னு நினைக்கிறேன். அவர் அடிச்ச அந்த ஒரு 4 6 தான் கொஞ்சம் அந்த ஒரு மானமான ஸ்கோர் வந்துச்சு. இல்லைன்னா 100 கீழே தான் சுருண்டு இருப்பாங்க. சோ நம்மளோட டீமுக்கு வந்து ஒரு ஒரு விசில் போர்டு அப்படிங்கிற போட்டு தான் நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கணும். இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு முன்னாடி இந்தியா சார்பில் இருந்து நிறைய பேர் வந்து இந்த மேட்ச் அவாய்ட் பண்ணிடணும், மேட்சை விளையாடக்கூடாது அப்படின்னு இந்தியா சார்பில் நிறைய ரசிகர்கள் சொன்னாங்க. ஆனா பாகிஸ்தான் தரப்புல அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்த மேட்ச் நடக்கிறதுனால ஒரு போருக்கு போற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கிட்டாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுல அப்ப கிரிக்கெட்ல அரசியல் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு பாக்கணுமா? எப்படி இதை பார்க்கணும்? கிரிக்கெட்ல விளையாட்டுல அரசியல் இருக்கக்கூடாது. ஆனா அரசியல் விளையாட்டா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நாட்டுல வந்து எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்குது. இவங்க வந்து ஆபரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சாங்க, திருப்பி இவங்க பதிலடி கொடுத்தாங்க. இந்த பதிலடி தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதோட பெரிய விஷயமா ஒரு போர் லைவா நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து பாகிஸ்தான் ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்ல வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஆடணும். 1999ல கார்கில் போர் இங்க உச்சகட்டமா ஆடிட்டு இருக்குது. இங்க வந்து அந்த டைகர் இது பாயிண்ட் வந்து பிடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. பட் அங்க வந்து நம்மால் ஜெயிச்சாங்க. நம்ம வந்து இங்கிலாந்துல வந்து பாகிஸ்தான் வந்து அடிச்சு தள்ளிட்டு ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் எப்பவுமே வந்து கிரிக்கெட்டையும் தாண்டி ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு வந்து எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. அது நம்ம பொலிட்டிக்கல் ஃப்ரண்டாவும் சரி, இல்ல அவங்களோட இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வச்சாலும் சரி, அவங்க எப்பப்பெல்லாம் வந்து ஒரு சமாதானமா இருக்காங்களோ அந்த சமாதான ஃபேஸ் கிட்ட போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சரிப்பா வாங்கப்பா கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவோம். அந்த சமாதானம் முடிகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் திருப்பி வந்து இல்லப்பா நான் அவங்க கூட வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. ஒரு அஜ்மல் கசாப் வந்து 2008ல வந்து இங்க வந்து பாம்பேல அட்டாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பாகிஸ்தான் பிளேயர்ஸ் IPL கூடாது அப்படின்னு சொல்லி விட்டோம். பட் அதுக்கப்புறம் இந்தியால நடந்த வேர்ல்டு கப்லயும் வந்து பாகிஸ்தான் உங்களுக்கு வந்து பேர் என்ன உள்ள வந்து ஆடத்தான் செஞ்சாங்க. இந்தியா கூட பைலேட்ரல் சீரீஸும் ஆடத்தான் செஞ்சாங்க. 2012-13 காலகட்டத்தில் பைலேட்ரல் சீரீஸ் ஆடத்தானே வந்து செஞ்சாங்க. சோ இந்த ஒரு ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டா தான் போயிட்டு வந்துட்டு இருக்குது. அவங்க வந்து ஆடி பழகிட்டாங்க, நம்ம மக்கள் அப்படி சொல்லி பழகிட்டோம். சோ இது அந்த பக்கம் எப்படி பார்த்தாங்கன்னா, இது வந்து நாங்க 25 கோடி மக்கள், நீங்க வந்து மே 10 என்ன தந்தீங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பில்டப் கொடுக்கப்பட்டுச்சு. அது தவிர இல்லாம அவங்க பிளேயர்ஸும் வேற லெவல் அவங்களோட அந்த PSL ப்ராடக்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பும்ராவை 6 பால் 6 6 அடிக்கக்கூடிய பிளேயர் அவரு, ஐயோ இவங்க வந்தா அப்படி விழும், வெடி விழும், வெடி வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையா சொல்ல போனா PSL விட 50 மடங்கு IPL வேல்யூ. எக்கனாமிக்கலா பாத்தீங்கன்னா PSL ஒரு சில $100 மில்லியன் மட்டும்தான் வேல்யூவே. ஆனா IPL மார்க்கெட் வேல்யூ 15 பில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு. உலக அளவுல உங்களுக்கு வந்து யுஎஸ்ல நடக்கிற அந்த ரக்பி காம்படிஷனுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து NBA அடுத்த ஒரு லெவல் லீக்ல வந்து IPL இருக்கு. உலகில வேற எந்த லீக்ஸும் இல்ல. பிக் பேஷ் இல்ல, CPL இல்ல, SITT இல்ல. IPL ஒரு மாடலா வச்சுதான் இவங்க எல்லாம் வந்து கொண்டு வராங்க. எந்த அளவு IPL ரீச் இருக்குன்னா IPL முதலாளிகள் வந்து அங்க இங்கிலாந்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்தியா கிரிக்கெட்லயும் சரி, பொலிட்டிக்கலையும் சரி, எக்கனாமில எங்கேயோ இருக்கு. பாகிஸ்தான் மக்களுக்கு என்னன்னா, இதுல இந்தியா அடிச்சுட்டா இது ஒரு சின்ன ஒரு எண்ணம். என்னப்பா உங்களை வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு 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 சும்மா அந்த ஒரு நாள் அந்த பட்டாசு அதான் சொல்லல. பாகிஸ்தான் ஜெயிச்சா அவங்களுக்கு அதிசயம் கொண்டாட்டம். நமக்கு இது சராசரி விஷயம். சோ நம்ம மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பெஹல்காம் அட்டாக் வந்து நம்ம வந்து இன்னும் ரொம்ப ஸ்டபனா சொல்லணும், இன்னும் ஸ்டபனா வந்து வைக்கணும். லெஜண்ட்ஸ் லீக்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஆடின போதே அவங்க வெளில பேக் வாங்கிட்டு வந்தாங்க. சோ அது வாங்கும்போது இது வாங்கலையான்னு சொல்லி கேட்டாங்க.
எல்லாமே கரெக்ட். பட் அப்படி ஆடாம போகும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு ஒரு அவுட் ரைட்டா இப்ப நம்ம வந்து இப்ப இந்த மேட்ச் நடந்தா நடக்கிற ரெவென்யூ எல்லாமே வந்து இப்ப ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் தான் போகும், எல்லாம் ஸ்பிட் ஆகி தான் போகும். இதுல எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. பட் அதை ஒதுக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, நாளைக்கு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்க மேட்ச் வந்து இல்ல வரமாட்டோம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் ஏதோ ஒரு சமாதான உடன்படிக்கை வரும், மறுபடியும் தான் பண்ணும். இப்போதைக்கு நம்ம கவர்மெண்ட் அவங்கள வந்து தனியா ஒதுக்குற அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலும் சரி, இல்ல இந்த மாதிரி வந்து வாட்டர் ட்ரீட்டி மேல கை வைக்கலாம் சரி, எல்லாத்தையும் அவங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க. அது அந்த பக்கம் பார்க்க நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க ஏன் நம்ம மக்கள் அந்த ஒரு பாய்காட் பண்ணணும் அந்த பிரச்சனை எங்க வந்து பார்த்தோன்னா, அவங்க கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து டீமீனிங்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பஹல்காம்ல நடந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல், ஒரு உயிர் போயிருக்கு. போன உயிர் பஹல்காம்ல போனா என்ன, இல்ல லாகூர்லயோ சியால்கோட்லயோ போனா என்ன, உயிர் தான். சோ அந்த ஒரு பயங்கரவாத நடவடிக்கை ஏதாச்சும் ஒரு 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 எச்சரிக்கை ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு, இல்ல தான் வருத்தத்தை தெரிவிச்சுட்டு, இல்ல இந்த மாதிரி இந்தியாவில் நடந்த இந்த மாதிரி வருத்தம் இருக்குது அப்படி ஏதாவது தெரிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண பரவாயில்ல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அவுட் ரைட்டா வந்து அப்ரார் அஹமத் வந்து டீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அஃப்ரிடியனோ வந்து விக்டரி பரேடுன்னு போனாரு. அப்புறம் ஃபஹீம் அஷ்ரப் வந்து இந்த ஆபரேஷன் செஞ்சு ஒரு கெண்டடிச்சு போட்டாரு. இப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்ம மக்களுக்கு கோபம் அது. என்னடா அவனுங்க என்ன ஒண்ணு, நம்ம பாப்புலேஷன் வைஸ்லயே நம்மளோட 1/6 தான் அவங்க. எக்கனாமி சொல்லவே வேணாம். ஆர்ம் போர்ஸை விடுங்க, கிரிக்கெட்லயும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எங்கேயோ தான் இருக்கு. இந்தியா ஐசிசி 3 ஃபார்மேட்லயும் டாப் 3ல இருக்காங்க. 3 ஃபார்மல் டாப் 3ல உங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க. எந்த ஓடியும் சரி, டெஸ்டும் சரி, இதுவும் சரி, இல்ல டெஸ்ட் ஏதோ ஒரு 5 இருக்கான்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறாங்க. பாகிஸ்தான் பாதாளத்துக்குள்ள தான் கீழே இருக்காங்க. அப்படிப்பட்ட கண்ட்ரி நம்ம போய் ஆடணுமா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயமா வந்து அப்படி பார்த்தாங்க. அங்க பிளேயர்ஸ் வந்து அவங்க ஸ்போர்ட்டாவோ இல்ல பொலிட்டிக்கலா இல்ல இந்த மாதிரி வந்து அவங்க ரொம்ப வந்து பரந்த மனப்பான்மையோட இந்த மாதிரி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்திருக்காது. அவங்க இப்படி தப்பிக்க போகுதா, நீங்க ஆடவே வேணாம்னு சொன்னாங்க. பட் அதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு கவுண்டர் ஆக்ஷனா வந்து சூர்யகுமார் யாதவ் நேத்து ஆக்ட் பண்ணாரு. உங்களை எல்லாம் நாங்க வந்து பார்க்க கூட மதிக்கல. நீங்க எல்லாம் எது ஒரு ஆப்போனன்ட் இல்ல. இதே டீம் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க யுஏஇ ஆல் அவுட் பண்ணும்போது யுஏஇ கூட எல்லாம் கை கொடுத்துட்டு வந்தாங்க. ஹாங்காங் கிரிக்கெட்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து அதுதான் நானும் சுப்மன் கில் வந்து கேட்கணும்னு ட்ரீட்ஸ் நினைக்கிறேன். கொடுத்துட்டு அதாவது எல்லாம் கொடுத்தாங்க. பாகிஸ்தான் இவங்க ஃபர்ஸ்ட் மதிக்கவே இல்ல. விளையாடும்போது ஆ எஸ். அதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் விளையாடும் பொழுது தொடர்ந்து அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா, பரிதாபமா இருந்தது. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பேட் பேட் பண்ணும்பொழுது 6ம் 4ம் அடிக்கும் பொழுதெல்லாம் அவங்கள பார்க்க ரொம்ப பரிதாபமா இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல கை குலுக்காம நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்கல்ல. இதையும் பொலிட்டிக்கலா தான் பார்க்கணுமா? ஏன் பாகிஸ்தான் பிளேயரோட கை குலுக்காம இவங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணாங்க? என்ன காரணம்? இல்ல ப்ரோ, நீங்க என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன பதிலே உங்களுக்கு முன்னாடி சொன்ன பதிலே இதுக்கான பதிலும் உங்களுக்கு அடங்கியிருக்கு. அவங்க ஒரு விளையாட்டாவோ, ஒரு அரசியலாவும் பார்க்கல. ஒரு விளையாட்டு வீரர், அவங்களுக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி பக்கத்து நாடு மாதிரி பண்ணுச்சு போச்சுன்னு சொல்லிட்டு, பக்கத்து நாடு நடந்த ஒரு துஷ்டமான விஷயத்த வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்காம, ஏதோ ஒரு விஷயம் அவங்க மீடியா என்ன ப்ராபகேட் பண்ணுதோ, அவங்க மீடியா என்ன ப்ராபகேண்டாவை பத்தி நீங்க வன்மத்தை நீங்க வந்து பரப்புறீங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீங்க கேம ஒரு ஆடுறது போறதுனால. இத்தனைக்கும் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுங்கிறத உலகத்துக்கே வந்து சேட்டலைட் ப்ரூஃபோட இந்தியா காமிச்சது. அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெறும் ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டோ இல்ல வந்து ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வச்சு தான் காமிச்சிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க. பாகிஸ்தான் சார்பில் இது வரைக்கும் ப்ரூஃபா வைக்கப்பட்டது. அப்படி இருக்கிறச்ச நீங்க அரசியல்ல நீங்க ஒரு விளையாட்டு வீரர் தேவையோ தெரிஞ்சோ தெரியல அரசியல கலந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம், நாட்டுல வந்து பல பேர் வந்து என்ன சொல்றாங்க, பாய்காட் ஏஷியா கப், பாய்காட் இந்த மேட்சை பாய்காட் பண்ணுங்கன்னு பயங்கரமா இந்த ஒரு ஒரு ஹேட் கேம்பெயின் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நாங்க பாய்காட் பண்றது ஒரு வகை, அவங்கள ஒரு ஆளாவே மதிக்காம நான் வந்தது ஒரு வகை. இப்போ விளையாட்டுல சொல்லுவாங்க, உள்ள களத்துக்குள்ள போயிட்டா வெற்றி தோல்வி யாருக்கு முடிச்சுட்டு வந்துடணும், அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் அந்த களத்தை விட்டு வெளில வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க களத்திலேயே வந்து நீங்க எதிரியா கூட நான் உன்னோட மதிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல அப்படிங்கிற மாதிரிங்கிறது இன்டைரக்டா அவங்க வந்து காமிச்சிட்டு போயிட்டு வந்தாங்க. இது உங்களுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் வந்து மேட்ச் முன்னாடியே சொல்லிட்டாரு. டாஸ் போடும்போது கை கொடுக்கணும், கையெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு நிறைய கையை கட்டிட்டு அவர் பாட்டுக்கு வந்து வந்துட்டாரு. ஆனா இதுக்கு அதுவும் முன்னாடி ஒரு வந்து விதமான தப்பான முன்னுதாரணமா ஒட்டுமொத்த வேர்ல்டு கிரிக்கெட் அது ஆடியன்ஸ் இல்ல மத்தியில அது பார்க்கப்படும்ல. இல்ல அது இவங்க வந்து பேர் என்ன வந்து யாரு, இவங்க வந்து பாகிஸ்தானி மீடியாஸ் தான் முதல்ல சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தவறு நடக்கப்பட்டிருக்கோ கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்க கண்டம்ஷனை காமிச்சா இருக்காங்க.
ஜிம்பாப்வேல உங்களுக்கு வந்து ராபர்ட் முகாபேன்னு ஒருத்தவர் பயங்கரமா வந்து மனித உரிமை மீறலாம் போயிட்டு பண்ணிட்டு தான் இருந்தாரு. அவங்களுக்கு அகெயின்ஸ்டா அந்த நாட்டு வீரர்களே வந்து கொதிச்செழுந்து கருப்பு பேண்ட் கட்டிட்டுலாம் போயிட்டு வந்தாங்க. அண்ட் அந்த பிளேயர்ஸ வந்து அவங்களோட அந்த பிரசிடென்ட் வந்து கை குலுக்க வந்தபோது கை குலுக்க மாட்டோம்னு சொல்லிலாம் வந்து இந்த இன்சிடென்ட்லாம் முன்னாடி நடந்திருக்கு. உங்களுக்கு பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்ன்னு சொல்லிட்டு எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்துக்கு கிரிக்கெட்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நடந்திருக்கு. எல்லாமே அவங்க எதிர்ப்பு காமிச்சு தான் வந்திருக்காங்க. இது ஒரு விதமான எதிர்ப்பு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிட்டு போன தெரியல. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதெல்லாம் கிடைக்கிறது. ஸ்போர்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு 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 எல்லா ஒரு பேரியர்ஸையும் தாண்டி பிரேக் பண்ணும் போனது ஒண்ணு. பட் ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயலுக்கு நீ கண்டனம் தெரிவிக்க மாட்ட. ஆனா நீ பாட்டுக்கு உன்னுடைய உன்னுடைய உனக்கு வர ஒரு வியூவை வச்சுக்கிட்டு நீ இப்போ இப்போ நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஏஐ வெரிஃபிகேஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து பேர் என்ன ஒரு ஃபேக்ட் செக்னு ஏகப்பட்டது இருக்கு. அது எதையும் பண்ணாம ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஒரு இந்த ரேஜ் பைட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இப்போ சோசியல் மீடியால. அந்த ரேஜ் பைட்காக நீ வந்து ஒரு கண்ட்ரி மேல வன்மத்தை தெரிவிப்ப, அந்த கண்ட்ரியை வந்து இந்த மாதிரி பீலிட்டில் பண்ணுவ போவ. அப்படி இருக்கும்போது உனக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணும்? சும்மா நீ ஆடாவது இதே சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மொத்தமா எல்லா கேப்டன்ஸ் உட்கார்ந்த போதோ இல்ல வந்த போதோ வந்து சும்மா ஒரு 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 ஃபார்மாலிட்டி ஹேண்ட் ஷேக் கொடுத்துருப்பாப்ல உங்களுக்கு வந்து ஏசிசி ஹெட்டுக்கும் சரி இல்ல இதுக்கும் சரி. பட் ஒரு ஒரு அரங்கமா வந்து உட்காரும் போது ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்களுக்கு அத்தனை பேர் மீடியா இருக்காங்க, மீடியா பிரஸ் இருக்காங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, எங்களை பார்த்து பயந்து பாகிஸ்தான் உங்களுக்கு தெரியுமே, எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, நாங்க வந்து அடிச்சா இடி மிதிச்சா மிதி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க போவாங்க. சோ களத்துல சந்திப்போங்கிறது மாதிரி களத்துல சந்திச்சு களத்திலயும் அவங்கள ஒரு 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 சவால் இருந்தா தான் நம்மள வந்து அவளை வந்து சக சக போட்டியாளர்னு சொல்லுவோம். அங்க சவாலே விடலையே, சவடால் தானே விட்டாங்க. சோ அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காம போனது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்டாண்ட் எடுப்பாங்க. சில பேர் வந்து இப்போ ஒத்துழையாமையா இருக்கிறது ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. சில பேர் வந்து வயலன்ஸ் ஒரு ஸ்டாண்டா இருப்பாங்க. சில பேர் வந்து அந்த அந்த ஒரு விஷயத்துக்கே போகாம உண்ணாவிரதம் இருக்கிறது ஒரு ஸ்டாண்டா எடுப்பாங்க. எனக்கு இது சூரியகுமார் யாதவோட ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தெரிஞ்சது. அவனை ஒரு ஆளா மதிச்சாதானே நீ இருந்துகிட்டு ஆளை மதிக்காதவா அப்படிங்கிற மாதிரி இந்த தான் இடத்துல இருந்துச்சு. எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ஏன் சூரியகுமார் யாதவ் கேப்டனா போட்டாங்க? சுமன் கில் இருக்காரு, இன்னும் சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு முக்கியத்துவம் ஏன் சூரியகுமார் யாதவுக்குன்னு எல்லாரும் கேட்கிறாங்கல்ல. சூரியகுமார் யாதவ் உங்களுக்கு வந்து ரோஹித் சர்மா இருக்கும் போதே வந்து அவர்கிட்ட தான் வந்து T20 கேப்டன்சி கொடுத்தாங்க. அவங்க வந்து அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்ச உடனே ரிட்டையர் ஆன உடனே அடுத்து இமீடியட் சீனியர் யார் இருந்தாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் சூரியகுமார் யாதவ் இருந்தாங்க. 2 பேர்ல வந்து ஜஸ்பிரீத் பும்ரா நிறைய இன்ஜுரி கன்சர்ன் இருக்கும், 3 ஃபார்மேட் ஆடக்கூடியதுனால சில டைம்ல ஒர்க் லோட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணாம இருக்கும். அப்படிங்கிற விஷயத்தினால அவரை கொஞ்சம் வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்து சூரியகுமார் யாதவ் உள்ள கொண்டு வராங்க. சூரியகுமார் யாதவ் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னா அவரோட அந்த அந்த கூலியில சொல்ற மாதிரி வந்து அவரோட பீக் ப்ராசஸ் போது பயங்கரமா இந்த மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன்லாம் அப்படிலாம் இருந்து அவரை ரொம்ப டேம் பண்ணாங்க. ஆக்சுவலா சூரியகுமார் யாதவ் நிறைய ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருந்து அந்த ஆங்கர் மேனேஜ் இஷ்யூல மும்பை கிரிக்கெட் டீம் போர்டே வந்து அவரை டீம்ல இருந்து தூக்கி உட்கார வச்சு அதுக்கு இவர் வந்து போர்டெல்லாம் உடைச்சிட்டு ரகலை பண்ண ஒரு பிளேயர் தான். அப்படிப்பட்ட அந்த சூரியகுமார் இன்னைக்கு எப்படி இருக்காருன்னா ஒரு சாந்த சுரூபியா எல்லா பிளேஸையும் வந்து தட்டி கொடுத்து போற மாதிரி இருக்கிறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி இருக்கிறாரு. சோ அது மட்டும் இல்லாம வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் அவரு கேப்டன்சி கையில வந்தபோது T20 நம்பர் 1 ரேங்கிங் சூரியகுமார் யாதவ் தான் வந்து இருந்தாரு. ஃபிட்னஸ் சொல்லவே தேவை கிடையாது. பிளேயர்ஸ் கிட்ட இருந்து பெஸ்ட் வாங்குறதுல அவர்கிட்ட அந்த ஒரு ஒரு சில் ஆட்டிடியூட் வச்சிருக்கிறாரு. எந்த அளவு அவர் செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறாருன்னா இப்போ இன்னொரு யங் பிளேயர் வந்து எனக்கு இந்த இடம் தான் ஆடுறது கரெக்டா இருக்கும், நாங்க ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, தான் ஆடிக்கிற இடத்த விட்டு அந்த பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குற அளவு வந்து வந்திருக்கிறாரு. ரோஹித் சர்மாவோட வார்ப்பு, ரோஹித் சர்மா கம்பீரோட வார்ப்பு, அவங்களுக்கு வந்து ஐபிஎல்ல எடுத்த அந்த ஒரு வார்ப்பு. ஸோ இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது சரி இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குவோமே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அண்ட் கிடைச்ச சான்ஸ் எல்லாத்தையும் அவர் டிக் அடிச்சு தான் வந்தாரு. சவுத் அரேபியா சீரீஸ் ஜெயிச்சுட்டு வந்தாரு, ஸ்ரீலங்கால சீரீஸ் ஜெயிச்சுட்டு வந்தாரு. நிறைய யங் டான்ஸ் அபிஷேக் சர்மா உள்ள தைரியம் பண்ணி நடராஜா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 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 ஃப்ரீடம் யங்ஸ்டர்ஸ் வந்து கொடுத்து வச்சிருந்தாரு. இதே சுமன் கிலுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்னா இளங்கன்று பயமறியாதா. பட் நேத்து அந்த இளங்கன்று பயமதி எங்க தெரிஞ்சதுன்னா இங்க உங்களுக்கு வந்து ஒரு சூரியகுமார் யாதவ் வந்து ரொட்டேட் பண்ணி ஆடினாரு ஸ்ட்ரைக்கர். உங்களுக்கு வந்து கரெக்டா அங்க ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் ஆடினா கீழே வந்து அவருக்கு அடுத்து கொஞ்சம் சீனியர்னா அடுத்து ஹர்திக் பாண்டியா கீழே இருந்தார். சோ எப்போ ஃபீல்டிங் புஷ் பண்ணும்போது ஹர்திக் பாண்டியா குல்தீப் யாதவ்னு சொல்லிட்டு அந்த சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா அந்த ட்ராக்ஷன் கொடுத்தாங்க. பும்ரா அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் அந்த யங்ஸ்டர்ஸை லீட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான செட் வந்து இங்க இருந்துச்சு. அதே பாகிஸ்தான்ல அந்த யங்ஸ்டர்ஸை லீட் பண்றதுக்கு ஒரே ஆளியான ஃபக்கர் ஜமான் மட்டும்தான். அவர் இருந்த வரைக்கும் பாருங்க கொஞ்சமாச்சும் அந்த ஒரு டீசன்ட் பார்ட்னர்ஷிப் ஆடிட்டு இருந்தாங்க.
ஒன்ஸ் அந்த மனுஷன் போடணும் டப்பு டப்பு டப்புன்னு அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போர்ஷன் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால, அண்ட் அவர் வந்து இவங்களோட இந்த கம்பீரன் ரோஹித் பட்டேல் வந்த வார்ப்புனாலே முன்னாடியே வந்து நீங்க என்ன மாதிரி பிரச்சனை இப்போ யார வந்து போலீஸா போடுவாங்க, யார் முன்னாடி வந்து பயங்கரமா வந்து ஒரு அட்ராஷியஸா இருந்து அங்கிருந்து திருந்தி வந்து திரும்பியும் அவரை வந்து போலீஸா போடுவாங்க, அந்த படத்தெல்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி முன்னாள் ரவுடி இந்நாள் தாதா பேரு சூர்யா தாதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யா தாதாவை வந்து கரெக்டா போட்டாங்க. அவரும் பெர்ஃபெக்டா லீட் பண்ணாரு. அந்த ஒரு 6 அடிச்சா வழக்கமா இப்ப வந்து நம்ம பார்ப்போம். விராட் கோலி போலர் 6 அடிச்சா போய் கத்துவாரு. ஏதாவது டென்ஷன் ஆகும். ரோஹித் கேட்ச் விட்ட போதுலாம் வந்து கத்திருக்காரு. இதே பாகிஸ்தான் கூட ஏசியா கப்ல கேட்ச்ல கத்திராரு. இவரெல்லாம் உன்னை விடு பாத்துக்கலாம். என்ன எவ்வளவு அடிக்க போறோம் பாத்துக்கலாம் வா. அதே மாதிரி இந்த தட்டி கொடுத்துட்டு அந்த ஒரு சுவிங்கம் சாப்பிட்டுட்டு கூலா தான் இருந்தாரு தவிர கொஞ்சம் கூட அந்த ஒரு இதே இல்லை. இன்னொரு விதம் சொல்லணும்னா கிளவுஸ் இல்லாத தோனி மாதிரி கூட சொல்லலாம். அவர் வந்து அந்த கிளவுஸ் இல்லாத ஒரு தோனி மாதிரி தான் இருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா நேத்து மேட்ச பொறுத்த வரைக்கும் விராட் கோலி இல்லாததுனால ஃபேன்ஸ் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டது, கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லி சோசியல் மீடியால திட்டின விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சது. அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அப்படித்தானே இதை பார்க்கணும். ஏன் ஃபேன்ஸ் விராட் கோலிக்காக இந்த இடத்துல சண்டை போடுறாங்க? என்ன நடந்துகிட்டு இருக்கு? விராட் கோலினா அதான் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன விராட் கோலிக்கு பாகிஸ்தான்னா தூங்கி அடிச்சுட்டு வந்தா கூட போய் அடிச்சுட்டு வந்துடும். அந்த மாதிரி வந்து ஒரு அந்த டீம் கூட மட்டும் எப்பவுமே பெஸ்ட்டை கொடுக்குற மனுஷன் அந்த மனுஷன். சோ அப்படி இருக்கிறச்ச அவரோட இப்ப நீங்க அந்த பாகிஸ்தான் பிசிபி இருக்குல்ல, அவங்களோட இந்த ட்வீட்ஸ் எடுத்து பாருங்களேன். கடந்த ஒரு 10 வருஷம் 2012 இருந்து எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச், விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச், விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான என்கவுண்டர்லயும் உங்களுக்கு 2012 ஏசியா கப் விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச் 120 அடிப்பார். 2005 வேர்ல்டு கப் விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச். திருப்பி 2016 அவங்க வந்து T20 வேர்ல்டு கப் விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச். இப்படி விராட் கோலி அதாவது பாகிஸ்தான் ஒன்னாதான் இருக்கும். ஆனா இந்த மாறியில காட்டுவாங்கல்ல ஃபுல்லா வந்து வருஷம் மாறிட்டே இருக்கும், பேரு ஒருத்தராக. அந்த மாதிரி வருஷம் மாறிட்டதான் பேரு ஒருத்தரா இருந்துச்சு. விராட் கோலியோட பேரு இருந்துச்சு. ஏன் 2022 அந்த சிட்னில உங்களுக்கு மெல்பர்ன்ல அடிச்சது கூட வந்து நம்ம ஆஸ்திரேலியால அடிச்சது கூட வந்து விராட் கோலி தான். இந்தியா ஜெயிக்கிறது வெறும் 8% தான் இருக்கு. 92% வந்து பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்கு. இப்படிதான் மேட்ச் போகும். 4 ஓவர் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, ஒரு மனுஷன் புடிச்சு வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. உங்களுக்கு வந்து ராஃப்லாம் வந்து நான் அந்த டீமுக்கு தான் பிக் பேஷ்ல ஆடுறேன், எனக்கு அந்த கிரவுண்டு புல்லு தெரியும், லென்த் தெரியும், வைடு தெரியும், தூக்கி 2 6 அடிச்சு மேட்சை கையில வச்சு இதே நவாஸ் அடிச்சு முடிச்சாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானோட ஆப்சன்ஸ் மிஸ் பண்ணலையே. இந்த வருஷம் நடந்த ஏசியா கப், இங்கே நடந்த அந்த ஒரு ஏசியா கப் நடந்த இதே துபாயில சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துச்சு, அது கூட விராட் கோலி தானே. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை வந்து மிஸ் பண்றது நேச்சுரல் தான். பட் அது இல்லாம நான் பார்க்க மாட்டேன் அவர் இப்படி இப்படி சொல்லல. நம்ம அடுத்த டிரான்சிஷனே கரெக்டா போக ஆரம்பிச்சிட்டோம். இப்ப எப்படி ஒரு ஜெனரேஷன் நம்ம அந்த ரிலே ரேஸ்ல பேட்டன் பாஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி பேட்டனை கரெக்டா பாஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஜெனரேஷன்ங்கிறது அபிஷேக் சர்மாக்களும் திலக் வர்மாக்களும் சுப்மன் கில்லும் நிறைந்த ஒரு இதுவா இருக்கு. கொஞ்சம் இந்த சீனியர்ஸ் லீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ வந்த தலைமுறைக்கு வந்து வாழ்த்து சொல்லுவோமே. ஓகே, ஓகே. பொதுவா விளையாட்டுல அரசியல் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே 2 நாட்டோட தலைவர்கள் அரசியலா பார்க்கப்பட்டது போய், இப்ப 2 நாட்டுடைய மக்களும் அது அரசியலா பார்க்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. இது எவ்வளவு தூரம் நல்லது, எவ்வளவு தூரம் கெட்டது அப்படிங்கிறத அவங்கவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நிறைய விளையாட்டை தாண்டி அரசியலாவும் நிறைய கருத்துக்களை முன் வச்சீங்க. மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.